இக்கதை முழுவதும் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு கல்லூரி படிக்க செல்லும் நேரத்தில் தனது குடும்ப சூழ்நிலை காரணமாக அவர் எடுத்த முடிவுகளும் மேற்கொண்ட முயற்சிகளும் இங்கு குறும்படமாக எடுக்கப்பட்டுள்ளது. எல்லாரோட வாழ்க்கையும் ஏர்லி மார்னிங் காலையில் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் என்னோடய வாழ்க்கை மட்டும் மிட் நைட் 1 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். நானும் மற்றவங்கள மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். +2 கம்ப்ளீட் பண்ணி காலேஜ் அட்மிஷன் போடலான்னு வச்சேன். அந்த நாள் வரைக்கும் டெய்லியும் பள்ளிக்கூடம் போடா அப்படின்னு சொல்கிற பாட்டியை என்னை ஒரு நாள் படிக்க போகணும் பாப்பான்னு கேட்டாங்க. வீட்டில் இந்த கஷ்ட சூழ்நிலையால் நானும் அதை ஏற்றுக்கிட்டேன். எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் வச்சு வண்டிலாம் ஆன்லேயே தான் இருக்குமா? அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்க? அடுத்து வேற என்ன, அப்படியே வந்துட்டு காலேஜ் போனதுக்கு வீட்டில் தான் கன்சல்ட் பண்ணோம். நீ என்ன பண்ணலான்னு இருக்க? நான் இன்னைக்கு தான் போட அட்மிஷன் போட போகிறேன்டா. போட வண்டி அப்போ வர வண்டியா? நீ சுற்றிட்டு இருக்க? அட்மிஷன் பண்ணிட்டு வா. நான் வந்துட்டு அப்புறம் வீட்டில் நீ கன்சல்ட் பண்ண ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் வந்துட்டு எதாவது தான் வீட்டில் கன்சல்ட் பண்ணிட்டு கூப்பிட்றேன் உனக்கு. அப்படியா? இப்போ செத்தடி அடிச்சு போட்ட மாதிரி பேசுகிறேன். ஏதாவது பிரச்சனை சொல்கிறா? பிரச்சனை ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு வந்துட்டு. சரிடா, சன்லைட் வர மாதிரி இருக்கு. நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன். எதாக இருந்தாலும் வீட்டுக்கு போனால் தான் எனக்கு தெரிய வரும். வீட்டுக்கு போயிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் உனக்கு அப்புறம் கூப்பிட்றேன்டா. சரி, ஓகே, ஏதோ சொல்ல வரேன், ஆனால் என்னன்னு தெரியல. சரி பாரு, எனக்கும் வேலை இருக்கு. எதாக இருந்தாலும் சொல்லு. ஆனால் இவன் மட்டும்தான் நம்மளை மிஸ்ஸாக புரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா அவன் பேசலையே நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். அவன்கிட்ட உண்மையை சொல்ல முடியாமல் ஃபேக் ஸ்மைலோட பொய் சொல்ல ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டாக பார்த்தேன். இங்கே என்னடா பண்ணிருக்க? வயலை எப்படி சுற்றி பார்த்து போகலான்னு வந்தேன். நாளைக்கு அப்புறம் காலேஜ் போகணும்ல, நாளைக்கு போயிட்டு தான் வந்துட்டு அட்மிஷன் போடலான்னு ஒரு இதில் இருக்கேன். என்ன காலேஜ் போடலாம்? கவர்மெண்ட் காலேஜுங்க. கவர்மெண்ட் ப்ரைவேட்டு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாளைக்கு போயிட்டு கோகுல்ராஜுக்கு ஒரு காலேஜ் போகிறதா சொல்லியிருந்தான். அதனால அங்கே நம்மளும் போய் பார்க்கலான்ட்டு ஒரு ஐடியா விட்டுருக்கேன். சரி, வயலை இப்போ இதுக்கு மேலே கிளம்புற மாதிரி இருக்கும் நாளைக்கு. வயலை காலையிலேயே வந்துட்டியா? காலையில தான் ஏதாவது ஒர்க் இருந்தால் வயலில் முடிச்சிட்டோம்னா நாளை வந்து அப்புறம் வேறு ஒர்க் இருக்கும் அங்கே போயிட்டு அட்மிஷன் போடுறது இந்த மாதிரி. அதனால அந்த வேலைக்கு கரெக்டாக போயிடும். சரி சரி பாரு. ஒரு நாள் அவன் கால் பண்ணி வீட்டுக்கு வரேன்னு சொன்னான். எங்கடா இருக்க? வீட்டில் தான் இருக்கேன், வா. சுதேஷ், உள்ளார வாடா. என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். சரி, என்னடா இங்கடா காலேஜ் ஓப்பன் ஆகி 4 மாதம் ஆச்சு. அட்மிஷன் பற்றி எதுவுமே சொல்லலை. என்ன அப்படி சொல்கிறது, இன்னும் சேர ஐடியா இல்லை. ஏன், என்னாச்சுடா? சுச்சுவேஷன் அந்த மாதிரி. ஏன் சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு. என்ன சுச்சுவேஷன் சொல்கிறா? ஒர்க் போகலான்ட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா வீட்டோட சுச்சுவேஷன், அதனால் ஒர்க்குக்கு போகலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். அப்படியே ஒர்க் பண்ணிட்டு வீட்டோட சுச்சுவேஷன் நான் பார்க்கணும்ல, எல்லாருக்கும் உடம்பு நல்ல தாத்தாவுக்கு. அதனால் ஒர்க்குக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. உன்னோட இதை எடுத்தது என்னோட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் காலேஜ் போயிட்டு தான் இருக்கேன். சரி
இப்போ என்ன காலேஜ் கட்டுற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? இப்போ அமௌண்ட் இல்லாமல் என்ன பண்ண முடியும்? அமௌண்ட் இல்லைன்னா கரஸில் போடுறா. நீங்கள் கரெக்டாக போட்டாலும் படிக்கிறது பிடிக்கிறது எல்லாம் இதுக்கெலாம் ஹெல்ப் தேவைப்படும். எங்கே போய் பண்ணுறது, அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுவீங்க? என்னடா இப்படி இருக்க? கரஸில் போய் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான்டா. நீ அவனை போய் மீட் பண்ணு. ஓகேவா? நம்ம தம்மம்பட்டி பங்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்கான். இப்போ அவனை போய் மீட் பண்ணு. அவனும் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அவனை போய் கேட்டு அவன் என்ன பண்ணுறான்னு கேளு. அப்புறம் உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, ஓகேவா? இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிக்காதா? டேய், பஸ்ஸில் வித்தவுட் டிக்கெட்டில் கூட ட்ராவல் பண்ணிடலாம். ஆனால் லைஃப்பை பொறுத்தளவுக்கு வித்தவுட் பெயின் இல்லாத யாராலையும் பயணிக்க முடியாதுடா. ஒன்றை மாதிரி தான் கஷ்டப்படுற பையன் போய் அவனை மீட் பண்ண, உனக்கு அடுத்தது சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு இவன் சொன்னதையும் நான் அடுத்தது மீட் பண்ண போனேன். அவனை கோகுல்ராஜ் அனுப்பி வச்சான் காலேஜ் கரஸில் போகிறதுக்கு அப்படின்னு அவன்கிட்ட கேட்டேன். எனக்கு அப்பா அம்மா இல்லை ப்ரோ, பாட்டி தான் என்னை வளர்த்தாங்க. தாத்தா வேலை முன்ன மாதிரி வேலைக்கு போக முடியல. ஸோ வேலைக்கு போய்கிட்டு காலேஜ் படிக்கணுங்கிறத முடிவெடுத்தேன். அவரும் வா ப்ரோ உங்களுக்கும் அட்மிஷன் பண்ணலான்னு என்னை கூப்பிட்டாரு. நானும் போயிட்டு காலேஜில் அட்மிஷன் பண்ணேன். இங்கே இத்தனை பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு லைஃப்பில் சேஞ்சஸ் நடந்திருக்கும். அப்படிப்பட்ட சேஞ்சஸில் இருந்து அவங்கள யாராவது மோட்டிவேட் பண்ணி இருப்பாங்க. அது அவங்க ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம், அம்மா அப்பாவாக இருக்கலாம், லவ்வராக இருக்கலாம். எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு அவன் அன்னைக்கு என்னை மீட் பண்ணதுனால தான் இன்றைக்கி எனக்கு எம்ஆர்எஃப் கம்பெனியில் அக்கௌண்டிங் மேனேஜராக அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு. அவனே கால் பண்ணிட்டான். ஸோ இந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் யார் மூலியமாவது சேஞ்சஸ் நடக்கும். அது வரைக்கும் நம்பிக்கையை மட்டும் தளர விடாதீங்க.